இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூன் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பாக அமையப் போகிறது. இந்த வாரத்தில் 12 ராசிகளுக்குமே நான் சொல்லக்கூடிய பலன்களில் நல்ல பலன் சொன்னால் அதை கூட்டிக்கோங்க, இன்னும் அதிகமாக சொன்ன மாதிரி எடுத்துக்காங்க. கெடு பலன் சொன்னால் அதை குறைச்சிக்காங்க. எதனாலனா இந்த வாரம் எல்லாருக்குமே சுபிக்ஷமாக இருக்க போகிறது. பொதுவாக 3 சுபக்கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் வாரம் தொடங்கும் போது குரு சுக்கிரன் கடகத்தில் இருப்பாங்க. நாளைக்கு திங்கட்கிழமை புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். நம்ம இந்த கிரக நிலையெல்லாம் சொல்றது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி. அப்போ இந்த புதன் குரு சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது. அது காலபுருஷ தத்துவத்தினுடைய ஒரு கேந்திரம், மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடம், ஒரு சந்திரனுடைய வீடாக அது இருக்கிறது. அதனால இந்த வாரம் எல்லாருக்குமே சாதகமாகத்தான் இருக்க போகிறது. மேஷ ராசிக்கு இந்த வாரத்தில் திருமண வைபவங்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயங்கள் பேசினா நல்ல ஒரு டைம் இது. இப்போ ஆரம்பித்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மனை வீடு சம்பந்தமான விஷயங்கள் புதுசாக வாங்கிறதுக்கு அல்லது வாங்கலாமா அப்படின்ற அந்த செயலை ஆரம்பிக்கிறதுக்கு, அது சம்பந்தமான லோன் ப்ராசஸ் அதை செய்யறதுக்கு உகந்த ஒரு காலம். வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, அந்த பணியில் ஒரு தொய்வு இருக்கிறது, தடை இருக்கிறது. அதை சரி பண்ணி மிகவும் சீக்கிரமாக அந்த வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய, பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கக்கூடியதற்கான வழி உங்களுக்கு அமைய போகிறது. கல்வி சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்க போறீங்க. முன்னேற்றம்னு சொல்லக்கூடியது கிடைக்கக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சார், தொடக்கத்திலேயே ஒரு டேக்லைன் மாதிரி சொல்லிட்டீங்க, இந்த வாரம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு. அடுத்ததா ரிஷப ராசினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? ரிஷபராசி அன்பர்களுக்கு காரிய ஜெயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. 3ஆம் பாவம், அந்த இடத்துல ராசியாதிபதி இருக்காரு. அந்த இடத்துல தனாதிபதி புதன், பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய அந்த புதன் வரப்போறாரு. ஆல்ரெடி குரு அங்கே இருக்கார். அதனால செய்யக்கூடிய முயற்சி லாபகரமாக இருக்கும். அப்போ என்ன முயற்சியை செய்றீங்க, யார் செய்றீங்க? அப்போ ஒரு பிறந்த குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த ராசியில் இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளரும் சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த குழந்தை இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்படியே தவழும், அப்படியே திரும்ப விழும், அப்படி பேச ஆரம்பிக்கும், பல்லு முளைக்கும். அது கூட வளர்ச்சி தான். அதுபோல் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட் அப்படின்றது பிஸ்னஸில், அதுபோல் பொது வாழ்க்கையில் இருக்கிற கலைத்துறை, விளையாட்டுத்துறைன்னு சொல்லி ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் ஜெயம் ஏற்பட போகிறது. அதை தைரியமாக செய்யறதுக்கான அந்த ஒரு துணிவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்படின்னா செவ்வாய் ராசியில் இருக்கார். அப்போ செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒரு அசுப கிரகம் அப்படின்னு சொல்றது, 12ஆம் அதிபதி விரையாதிபதி அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய தன்மை, அந்த ஒரு வேகம், அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த ஒரு தைரியம், அதை உங்களுக்கு கொடுப்பாரு. ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிப்பீங்க. அப்போ இந்த வாரத்தில் தொட்டது துலங்க போகின்றது. சார், ரிஷப ராசினருக்கு நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பர்களுக்கு பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறது. அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும்போது அப்படியே தங்க மழை பொழியும் இல்லையா? அந்த மாதிரி பணமழை அப்படின்னு சொல்லலாம். அப்போது எல்லாருக்குமே பணமழை பொழிந்து விடுமா அப்படின்னு கேட்டால் அவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு. இப்போ ஒருத்தர் 1000கணக்கில் தான் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் அவருக்கு 1000ங்களில் தான் பணம் கிடைக்கும். கோடிகளில் சம்பாதிக்கிற கூடியவருக்கு அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அப்போது அவரவருடைய நிலைக்கு தகுந்தவாறு கட்டாயம் பண வரவு இந்த வாரத்தில் உண்டு. பணம் புதுசாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலையில் சேர்றது,
ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, சொத்து வாங்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு தொடர்ச்சியா பண வரவு வந்து கொண்டே இருக்கிற மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. ஒரு சொத்து ஒருத்தர் வாங்குறாருன்னு சொன்னா, ஒரு வீடு வாங்குறார். அந்த வீட்ல அவர் வசிக்க போறார் அப்படின்னு சொன்னா, அதிகபட்சம் என்ன? அவர் வந்து ஒரு வாடகை வீட்ல இருந்தா வாடகை குடுப்பார். அப்ப வாடகை குடுக்க வேண்டாம் அப்படின்றது மட்டும் தான். அப்போ மெயின்டனன்ஸ்லாம், வரியெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அது ஓரளவுக்கு வந்துரும். மேல கட்டி வாடகைக்கு விட்டா தான் வருமானம்ன்றது வரும். அப்ப இந்த வாரத்துல உங்களுக்கு எப்படி ஒரு சொத்து அமையும்னு சொன்னா, நீங்க வந்து அந்த சொத்துனால தொடர்ந்து ஆதாயம் பெறக்கூடிய மாதிரி சொத்து அமையும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அப்ப வேலையில ஊதிய உயர்வுக்காக முயற்சி செய்யலாம். அப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க பார்ட் டைம்ல வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னு சொன்னா தாராளமா செய்யலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான எண்ணம் ஏற்படும். அதை செயல்படுத்த முடியும். செயல்பட்டா அது வெற்றிகரமாக பலனை தரும். சார், மிதுன ராசி நேயர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்கன்னே சொல்லலாம் சார். ஏன்னா பண மழை இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஜோதி ராமலிங்கம் காரைக்கால்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 21/4/2002 நண்பகல் 12:31 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் டிப்ளமா சிவில் படித்துவிட்டு 4 ஆண்டுகளாக அரசு துறையில் தற்காலிகமாக வேலை செய்து வருகிறேன். எனக்கு நிரந்தர அரசு வேலை எப்போது கிடைக்கும்? திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம் கடக ராசியில பிறந்திருக்கார். லக்னமும் கடகம்தான். ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. அப்போ வேலை நிரந்தரமாகணும், திருமணமாகணும், 2 விஷயம் கேட்டிருக்கார். உத்தியோக ரீதியாக மிகச்சிறந்த யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்போ நீங்க வந்து தற்காலிக வேலை பார்க்குறீங்க, பணி நிரந்தரமாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, பார்க்காத அளவிற்கு நீங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து 10 டைம்ஸ், கொஞ்ச நாள்ல 100 டைம்ஸ் நீங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல போகக்கூடிய அளவிற்கு உத்தியோக பலம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது. வேலை பற்றி கவலையே இல்லை. அப்போது நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அரசு சம்பந்தமாக பார்க்குறீங்க, ஆனால் டெம்பரவரியாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல பர்மனெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லைன்னா இம்மீடியட்டாக வேலை மாறிடுங்க. இதை விட பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதில் பர்மனெண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த உத்தியோக பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில் சேரலாம். சேரக்கூடிய வேலையை பற்றி என்ன மாதிரி கம்பெனி அதை பற்றிலாம் கூட நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ண வேண்டாம். அந்த அளவிற்கு உத்தியோக பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்பயுமே நிறைய உங்களால் சம்பாதிக்க முடியும். திருமணம் சம்பந்தமாக கேட்டிருக்கீங்க. திருமண சம்பந்தமாகவும் பெருசாக குற்றம் குறை தோஷங்கள் உங்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்போ வேலையில் கண்ணை மூடிட்டு கூட முடிவு எடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் திருமணத்தில் நீங்கள் சுய முடிவு எடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸ்கிட்ட விட்டுருங்க, அவங்க அதை பார்த்துக்கிட்டோம். அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, லீவ் போட்டு வா அப்படின்னா போங்க, தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுடைய வேலை. வேலை பற்றி நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதனால் இந்த அளவிற்கு உறுதியாக சொன்னோம்? நீங்கள் கேட்டதுக்கு மேலே சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக லக்னம் கடக ராசின்றதை பார்த்தோம். இந்த லக்னம் வந்து பூச நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அஷ்டமாதிபதினு சொன்னாலும் அவர் போய் 11ஆம் இடத்துல இருக்கார். ரெண்டாவது, இந்த லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெற்று லக்னத்தில் இருக்கார். அந்த சந்திரன் லக்ன அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். மூன்றாவது, அந்த ஜீவன ஸ்தானத்தில் இந்த புதன் இருக்காருன்றதை பார்த்தோம் இல்லையா, ராசி அதிபதி. அப்புறம் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்று இருக்கார். அப்போ உங்களுடைய உத்தியோகம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் காரணம். 5, 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகக்காரகன்னு சொல்லுவோம், முழுமையான யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவரும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால உங்களுடைய வேலை, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் திருமண விஷயத்தில் நீங்கள் சுய முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். பொதுவாக பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாங்க, அந்த இடத்துல ராகு இருக்காரு. அப்போ போராட்டம் பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது, ஒரு வீட்டில் இருக்கிறத தாண்டி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் குருவும் கூட ராகு சாரம் பெற்று அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் கூட சரியாக போயிடுச்சு. அப்போ உங்களுடைய உத்தியோகம் திருமணம் சிறப்பாக இருக்குது. தசை பிறந்தது புதன் மகாதிசை, கேது தசை பூர்த்தியாகி இப்போ சுக்கிர தசை உங்களுக்கு கரெக்டாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த சுக்கிரன் சரலக்னமான கடக லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் கூட, பாதகஸ்தானத்திலே இருந்தாலும் கூட, சூரியன் நட்சத்திரம் பெற்று அந்த சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் 2ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உத்தியோகம், அதன் மூலமாக பணம், உங்களுக்கான திருமணம், அதன் மூலமாக குடும்பம், ரெண்டுமே இந்த தசையில் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். சார், இந்த ஜாதகக்காரருடைய கேள்விக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார்.
ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு எப்ப நிரந்தரமான அரசு வேலை கிடைக்கும்னு. ஆனா ஒரு சிலர் புலம்புறத நம்ம பார்த்திருக்கோம். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல. படிச்சது ஒண்ணு, செய்ற வேலை ஒண்ணா இருக்குன்னு. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சார். 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான். 4ஆம் இடம்ங்கிறது படிப்பை பற்றி பேசும். 10ஆம் இடம்ங்கிறது தான் உத்தியோகத்தை பற்றி பேசும். ஒரு சிலருக்கு இல்ல, பலருக்கும் இப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே ஜென்ரலா எடுத்துட்டோம்னா, எல்லாரும் இன்ஜினியரிங் மோஸ்ட் ஆஃப் தி பெர்சன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிடுறோம். ஆனா எல்லோரும் அதே இன்ஜினியரிங் துறையில தான் வேலை செய்றாங்களான்னு பார்த்தா இல்ல. நெறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் பேங்கிங் செக்டருக்குள்ள வந்துடுறா. எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபினான்ஷியல் ஃபீல்டுக்குள்ள வந்துடுறா. அனலிஸ்ட்டா போயிடுறா. நெறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆக எஜுகேஷன் இப்போ தீர்மானம் பண்றது இல்லை. காலதேச வர்த்தமானம். ஆனால் உத்தியோகஸ்தானம் நிச்சயமாக மாறாது. 10ஆம் இடம் என்ன மாறி வலிமை பெற்றிருக்கிறதுங்கிறத பார்த்துக்க வேண்டியது. உதாரணத்துக்கு இவரே எடுத்துட்டா கூட அவர் ஐ திங்க் டிப்ளமோ இன் சிவில் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சிவில் இன்ஜினியரிங்கிற விஷயம். அதே சிவில் சம்பந்தப்பட்ட அதே துறையிலேயே அவருடைய பணி அமைவதற்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய். இவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் வந்து நல்ல வலிமை பெற்றிருக்கிறது. செவ்வாய் நல்ல வலிமையா இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கார் அவருடைய ஜாதகத்தில். அவர் படித்த விஷயம் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காருன்னா அதே துறையிலேயே அரசு துறையிலேயே ஒரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு பொதுப்பணித்துறையோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையோ அது மாதிரி கூட அவர் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான வலிமைங்கிறது அவருடைய ஜாதகத்திலே மிகவும் வலிமையாகவே இருக்கிறது. சூரியன் அந்த காம்பினேஷன் 10ஆம் இடத்துல சூரியனுடைய சேர்க்கையை பற்றி பேசினார். நிரந்தர உத்தியோகம் வெகு விரைவில் கிடைத்துவிடும். அந்த சுக்கிரன் சூரியன் சாரம் பெற்றிருக்கிறார். டெக்னிக்கலான விஷயம்லாம் சொன்னார். ஆக அந்த உத்தியோக பலம் அப்படிங்கிறது 10ஆம் இடம்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது. அதுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்னு சொன்னால், நீங்கள் அடுத்த காலேஜில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம், அதுக்காக நிறைய செலவு பண்ண போகிறோம்னு வரும் பொழுது நிறைய நான் மணி பே பண்ணி நான் செலவு பண்ணி நான் படிக்க போகிறேன்னு சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட உத்தியோகம் நமக்கு கிடைக்குமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்ச வேண்டிய கூட அதில் பண்ணுற செலவு பின்னாடி அவன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறான் இல்லையா, அதுக்கு ஒரு அகாடமிக்கு போய் ட்ரைனிங்காக போவான் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல கூட செலவு பண்ணிட்டு போயிடலாம். இதில் சாதாரணமாக லோக்கல் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கூட வந்து ஏதோ ஒன்று படிக்கட்டும், ஒரு டிகிரி படித்தா போதுமானது. ஒரு டிகிரியை படிச்சுட்டு பின்னாடி அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக அவனுக்கு வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதணும், அந்த மாதிரி நிறைய அகாடமிலாம் இருக்குல்ல, அங்கே போய் ஜாயின் பண்ணுறது, அதுக்கு செலவு பண்ணி அந்த குழந்தைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தயார் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துடலாம். இந்த 10ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டு. ஆக லக்ன பலம்ங்கிறது தீர்மானிக்கும், 10ஆம் பாவம்ங்கிறது தீர்மானிக்கும், 4ஆம் இடம்ங்கிறது கல்வியை பற்றி பேசுகிறது. அடிப்படை கல்வி. அந்த பொதுவாக வந்து படிக்கிற விஷயம் என்றைக்கும் வீணாக போகிறது இல்லை. படித்த விஷயம் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு உபயோகப்படும். எந்த துறையில் படித்திருந்தாலும், ஒரு இன்ஜினியரிங் படித்தோம் ஒரு பேங்க்கில் வேலைக்கு போனால் கூட நிச்சயமாக அவன் படித்த படிப்பு என்பது அந்த பேங்க் உத்தியோகத்திலும் வந்து சம்மந்தப்பட்டு அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல துணை புரியும், அதில் டவுட் இல்லை. ஆனால் அதற்காக அத்தனை செலவழிக்க வேண்டுமா அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. எல்லாரும் உணராங்கிறதுனால நம்மளும் அதில் தான் போய் உழணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பிள்ளைக்கு முதல்ல ஆர்வம் இருக்கிறதா இந்த துறையை எடுத்து படிப்பதற்கு, அதையும் அந்த ஜாதகம்ங்கிறது தீர்மானிச்சுடுமா. லக்ன பாவகம் 10ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை கொண்டு இவன் இந்த உத்தியோகத்துக்கு போறான், இந்த துறையில் இவன் நல்லா ஷைன் பண்ணுவான், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது. விரிவான ஒரு விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, எப்படி அமைய போகுது சார்? கடகராசி என்பர்கள் இந்த வாரத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. சந்தோஷப்படுற மாதிரி நல்ல சுப செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. இந்த 3 சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கனால எல்லாருக்குமே நல்லது சொன்னோம் இல்லையா, அந்த சேர்க்கையே உங்கள் ராசியில் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பயனடைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் ராசியாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களோட ராசியாதிபதி ராசிக்கு 2, 3, 4, 5ஆம் இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். 2, 3, 4 இந்த இடங்களில் ராசியாதிபதி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடத்திற்கு போகும்போது நீச்ச நிலை அடைவார். அது வந்து வாரத்தினுடைய கடைசியில் தான் நடக்க போகிறது. அதனால் முதல் 5 நாட்கள், இந்த வாரம் தொடங்கி முதல் 5 வேலை நாட்கள்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறது. நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடையலாம். அதாவது உங்கள் சக்திக்கு மீறி எஜுகேஷ்னல் லோன் வாங்கி ஒரு பெரிய கோர்ஸில் சேரணும் அப்படின்னு என்ன இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சேர்ந்துடலாம். ஒரு வேலையை விட்டுட்டு நான் வெளிநாட்டில் போய் வேலை தேட போகிறேன், வேலை பார்க்க போகிறேன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதுபோல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா செய்யலாம். கல்யாணத்துக்கு இப்போது பண்ணலாமா, கல்யாண வயசில் பொண்ணு பையன் இருக்கான்னு அம்மா அப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க கடக ராசியாக இருந்தால் கண்ணை மூடிட்டு இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்கலாம். அந்த அளவிற்கு இந்த வாரத்தில் சுப பலன்கள் அடையக்கூடிய நல்ல ஒரு பலன் இருக்கிறது. சுப செய்தின்னு சொன்னோம். அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கான, வேலைக்கான, கல்யாணத்துக்கான முயற்சி செய்கிறீங்க இல்லையா, அப்போ உடனே உங்களுக்கு எங்கேருந்து அப்ரூவல் வரணுமோ, ஓகே சம்மதம் வரணுமோ அது வரும். அது சுப செய்தியாக இருக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்?
சிம்மராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி லாப ஆதாயஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கார். அது வந்து நல்ல பலன். அந்த ராசியாதிபதி சூரியன்றவர் வந்து ஒரு மாதம் அங்கே இருப்பார். அப்போ இந்த வாரத்தில் சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தான் பயணம் தொடங்குகின்றது. சந்திரன் 1, 2, 3, 4ஆம் இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். இதில் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்கள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் 10ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வேலையில் முன்னேற்றம் அப்படின்றது அர்த்தம். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருக்காருன்னா உச்ச பலத்தை அடைந்திருக்கார் அப்படின்றது அர்த்தம். அப்போ அதை வைத்து நம்ம பார்க்கும்போது யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து எப்பெல்லாம் 10ஆம் இடத்திற்கு வராரோ அப்போல்லாம் அவங்களுடைய ஜீவனம் வந்து நல்ல ஒரு பலமாகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால இந்த வாரத்தில் உங்கள் வேலையில் உயர்வதற்கான எண்ணம் ஏற்பட்டா தயக்கமே இல்லாமல் தாராளமாக போய் நீங்கள் கேளுங்க. இப்போ அஷ்டம சனி காலம் நடக்குது, ஜென்மத்தில் கேது இருக்குது, இப்போ எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு முடங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் மண், மனை, வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். அவர் தான் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது சொத்து சம்பந்தமான விஷயம், உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள்ல பலன் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். சார், சிம்ம ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து ஆசைகள் நிறைவேறப் போகிறது. ராசிக்கு 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது ஒரு பலமான விஷயமாக பார்க்கலாம். அதில் ராசியாதிபதியே ஒருவராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதை விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள். அப்போ அது எதுவாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி புதன் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு கல்வி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், வித்தை காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வணிக கிரகம்னு சொல்லுவோம். அப்போ கல்வி சம்பந்தமாக உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது. 2வது வேலை, இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் பார்க்கணுன்னு சில பேருக்கு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நல்ல சேலரியோட வேற ஒரு பெரிய வேலை கூட வரும். அதை வந்து அவங்க எடுத்துக்காமல் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து திட்டுவாங்க அவங்கள, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் வரும்போது விடுறேன்ட்டு. ஆனால் இந்த கன்னி ராசினும் போது ராசியாதிபதி புதன்றதுனால இதை விட பெரிய வேலையை என்னால் வாங்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கும். எந்த அடிப்படையாக வைத்து அந்த நம்பிக்கை வரும்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த புலமை, அந்த திறமை, அந்த கல்வி, அப்படிப்பட்ட அந்த கல்வி சம்பந்தமான விஷயம், இந்த வேலைக்கு தான் போகணுன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் சம்பந்தமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணலாம். நீங்களே அதை உருவாக்கவும் செய்யலாம். 11ஆம் இடம்ன்றது லாப ஆதாயஸ்தானம், நிறைய வழியிலிருந்து பணம் வரணும். 3 கிரகம் இருக்கிறது. அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பார்ட் டைம் இல்லை ஒரு இன்கம், அடிஷ்னல் இன்கம் வருது. இன்னொரு இன்கமுக்கான முயற்சியை நான் செய்யட்டுமா, இப்போ ஷேர் மார்க்கெட் சொல்கிறாம நான் கற்றுக்கிட்டுமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, தாராளமாக இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுடைய பண வரவு, இன்கம் சோர்ஸை வந்து இன்னும் அதிகம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திறமைகள் போன்ற விஷயங்கள், கல்வி போன்ற விஷயங்களை வந்து வளர்த்து கொள்ளக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தை பெருசு பண்ணுறது, இப்போ கல்யாணம் ஆகி ஒரே குழந்தை தான் இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணுறதுக்கான எண்ணம் வருதுன்னா தாராளமாக இப்போ அதற்கான காலம்னு இதை சொல்லலாம். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? பாலகுமார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 5/1/1965 காலை 8:30 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு 2வது திருமணம் எப்போது நடக்கும்? அது காதல் திருமணமாக இருக்குமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில பிறந்திருக்கார். லக்னமும் மகரமாக இருக்கிறது. மகர லக்னம், மகர ராசி. அப்போது இவர் வந்து 2வது திருமணம் பற்றி கேட்டிருக்கார். அது வந்து விரும்பி செய்து கொள்ள மாதிரி காதல் திருமணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போது 2வதாக ஒரு திருமணம் நடக்கும் அப்படின்றதே வந்து இந்த ஜாதகருக்கு அரிது. அப்படி இருக்கும்போது அதை வந்து விரும்பி பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணாக வரணும் அப்படின்றது வந்து மிகவும் அரியது, துர்லபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மகர லக்னம், இந்த லக்னத்திற்கு 11ஆம் இடம்ன்றது வந்து இளைய தாரம்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. 7ஆம் இடம் மனைவி, 11ஆம் இடம்ன்றது வந்து 2வது மனைவி. வேறொரு ஜோதிட பிரிவுகள் நிறைய இருக்கிறது. அதில் வந்து 9ஆம் இடத்தை கூட சொல்லுவாங்க. ஏன்னா மனைவியுடைய சகோதரி 9ஆம் இடம், அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எடுத்துகிட்டு பார்த்தாலும் அந்த 11ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், கேதுன்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருக்கிறது. அப்போ சுக்கிரன் புதன் 2 பேருமே இந்த ஜாதகருக்கு நன்மை பண்ணுறவங்க தானே, மகர லக்னம் தானே இது, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே ஒரு யோகம் தானே, நல்லது தானேன்னு கேட்டால் கூட கேது இருக்கார். கேது இருக்கிறதுனால இதை கெடுத்துடுறாரானா அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த புதன், சுக்கிரன், கேது 3 பேரும் வந்து விருச்சிக ராசியில் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, அதில் புதன் வந்து கேட்ட 4ஆம் பாதத்தில் இருக்கார், சுக்கிரன் கேட்ட 4ஆம் பாதத்தில் இருக்கார்,
கேதுவும் கேட்ட 4ஆம் பாதம். அதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் மிக நெருங்கிய 1 டிகிரி அளவுக்கு தான் வித்தியாசம். ஏறக்குறைய ஒரே டிகிரியில் அந்த கேதுவோடு அவ்வளோ நெருக்கமாக போய் புதன் சுக்கிரன் இருந்துட்டாங்க. அப்போது இப்போ சூரியனோடு ஒரே டிகிரியில் ஒரு கிரகம் போச்சுன்னு சொன்னால் அஸ்தங்கம் ஆகிடும். அதுபோல் ராகு கேதுவோட ஒரே டிகிரியில் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு கேதுவை பாம்பாக உருவகப்படுத்தும் போது அது வந்து விழுங்கி விட்டது அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த கிரகமே இல்லை, அதை வந்து கேது மொத்தமாக எடுத்துடுச்சு, ஆக்கிரமிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால இவருக்கு அந்த 2வது திருமணம் நடக்கிறது அப்படின்றதே வந்து வாய்ப்பு வந்து ஜாதகத்தில் இல்லை. தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்திர மகாதிசையில் பிறந்து செவ்வாய் ராகு குருவுடைய திசை பூர்த்தியாகி சனி மகாதிசை நடக்கிறது. சனி திசையில் இப்போது ஜாதகருக்கு நடக்கிறது வந்து ராகுவுடைய புக்தி. இந்த சனி வந்து லக்ன அதிபதி மற்றும் 2ஆம் இடத்து அதிபதி. அந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், ஒரு குடும்பம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ராகு புக்தி அப்படின்றத பார்க்கணும். அவர் 5ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கார். அங்கே இருந்தால் நீச்சம்னு எடுத்துக்கணும். அவர் செவ்வாய் சாரம் பெற்று இருக்கார். செவ்வாய் பாதகாதிபதி. அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் சூரியன் சாரம், அவர் அஷ்டமாதிபதி. அதனால் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்காமல் அழகாக இருக்காங்க இல்லை கொஞ்சம் இளமையாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் கஷ்டப்படாமல் ரொம்ப சேஃப் சைடில் 2வது திருமணம் பண்ணிக்கிறது இந்த ஜாதகருக்கு நல்லது. சார், இந்த ஜாதகக்காரருக்கு தேவையான ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்கும்போதே இவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு ஒரு ஜோதிடரால எந்த அளவுக்கு துல்லியமா சொல்ல முடியும் சார்? நிச்சயமா பக்காவே சொல்லிடலாமா. ஏன்னா அது வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரை பற்றி டிசைட் பண்ணுறது. 7ஆம் இடம் ப்ளஸ் குடும்பஸ்தானம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, 2ஆம் பாவம்ங்கிறது இருக்கிறது. இது எல்லாமே நல்லா இருந்து கூட லக்ன பாவம் சரியா இல்லைன்னா இவரால் அதை ஏற்றுக்க முடியாத சூழலும் இருக்கும். லக்னம்ங்கிறத நம்மளை பற்றி பேசும், நான் யார் அப்படிங்கிறது என்னுடைய லக்னம் தான் பேசும் அப்படின்னு வரும்பொழுது லக்னாதிபதியும் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும், அந்த லக்னத்திலும் நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை சுத்தமாக இருக்குன்னு சொன்னால் லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து ஒரு நல்ல பாவத்தில் அமர்ந்திருந்தாலே இந்த மாதிரி வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்கிறது அவருக்கு நன்றாக இருக்கும். ஆக இது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் சொல்லியிருக்கு. அப்போ எல்லாருக்குமே அது வரமாகத்தான் இருக்கும். அது சாபமாக போகிறது ஒரு சில பேருக்கு இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் இவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலமற்ற நிலை. அதாவது இவருடைய லக்னபாவமும் சரியா இருக்காது, பாக்யஸ்தானம் சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறதும் சரியா இருக்காது. அதன் அடிப்படையில் ஒரு சில பேருக்கு அது சாபமாகவும் அமைந்து விடுகிறது. அதற்கு காரணம் அந்த பெண்மணி அல்ல. ஆக அந்த 7ஆம் இடத்தினுடைய வலிமையை கொண்டுதான் இவருக்கு என்ன மாதிரியான திருமண வாழ்க்கைங்கிறது அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இவரை பொறுத்தவரை இவருக்கு அந்த களத்திரஸ்தான பலம் என்பது நன்றாகத்தான் இருக்கிறது, நல்ல பலத்தை தான் பெற்றிருக்கிறார். அதனால் மனைவியினால் இவருக்கு ஏதோ ரொம்ப பெரிய குறை வந்துருச்சு, ஒரு மனைவி எழுந்துட்டு அதை முதல்ல அவர் எடுக்கும் பொழுதே சொல்லிட்டார், இவருக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பினை ஜோதிட விதிகள் சொல்லவில்லை, 2வது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இப்போ இந்த நிலையில் அவர் வந்து ஒரு தனிமையை உணர்ந்திருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு துணையாக இருக்குமே, பக்காவாக இதுவாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதனால் அவருக்கு அந்த ஆசைங்கிறது வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் 2வது திருமணத்திற்காக பார்ப்பதை விட, ஏன்னா இப்போ நடக்கிறது ஒரு ராகுங்கிறது போயிட்டு இருக்கு, அடுத்து ஒரு குரு வந்ததுன்னா அந்த திசையே முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆக நீங்கள் அமைதியாக இருப்பது தான் நல்லதுன்னு தான் நம்ம அவருக்கு அட்வைஸ் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படித்தான் அமையுமாங்கிறத சொல்ல முடியும்னா நிச்சயமாக அவருடைய ஜாதக பலத்தினை கொண்டு சொல்ல முடியும். 5ஆம் இடம்ங்கிறது காதலோடு இணைந்த ஒரு சந்தோஷத்தை பற்றி பேசுகிறது. அந்த 5ஆம் இடத்தையே புத்திரஸ்தானம்ங்கிற மாதிரியும் வச்சிருப்பார். ஆக உங்களுக்கு 5ல் வந்து ஒரு ராகுவானவர் ஒரு நீச்ச பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் உங்களுக்கு என்ன பலம் இருக்கிறது, 7ஆம் இடம்ங்கிறது ஒரு நட்பு வட்டம்ங்கிறது உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது, சந்திரனானவர் உங்கள் லக்னத்திலே இருக்கார், உங்களை சுற்றி மனிதர்களை வரவழைப்பதற்கு என்ன செயல் உண்டோ உங்களால் என்ற தான தர்மங்களை செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுடைய அந்திம காலம் என்பது நல்லபடியாகவே இருக்கும் தான் நம்ம அவருக்கு சொல்றோம். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக முன்னேறக்கூடிய யோகம் இருக்கிறது. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பலனும் கிடைக்க போகிறது. 10ஆம் இடத்துல ராசியாதிபதி சுக்கிரன் இருக்கார். அப்படி இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு யோகம். சுய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு லக்னாதிபதியாக சுக்கிரன் இருந்து 10ல் இருந்தார்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் வந்து சந்தோஷமாக வேலை பார்ப்பார். பிடிச்சு வேலை பார்க்கறது. அப்போ பிடிச்சு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை பார்க்குற நிறுவனத்திற்கு உங்களை பிடிச்சு போயிடும். அப்போ உங்களை அவங்க விடவே மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க. அதுபோல் படிக்கிறீங்கன்னா ரொம்ப பிடிச்சி எப்படியாச்சும் இதை கற்றுக்கணும், இதில் மார்க் எடுத்துடணும் அப்படின்னு படிக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா
துலா ராசிக்காரர் ஒருத்தர் இருக்கார் அந்த வீட்டிலன்னு சொன்னால் அவர் கொடுக்குற விஷயங்களை பிளான் சின்ன வயசாக இருந்தால் கூட சரி, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு வர்றாங்க எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. இந்த அம்சம் சூப்பராக இருக்குது, இது யார் சொன்னது, எந்த ஐடியா, அந்த அளவுக்கு இப்போது துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு விளையாட்டாக புத்தி வேலை செய்யும், கைவந்த கலையாக எந்த ஒரு விஷயமுமே சாதகமாக இருக்கும். சார், துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். அப்போ ராசியாதிபதி ராசியை பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கான நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் தயக்கத்தினால பயத்தினால சில சமயத்தில் சோம்பல் இருக்கும், சில சமயத்தில் வந்து குழப்பம் இருக்கும். ஆனால் விருச்சிக ராசினா சந்திரன் நீச்சம், அப்போ வந்து குழம்புறது. தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறதுனால ஒரு வாய்ப்பை விட்டுறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அதில் விருச்சிக ராசிக்காரங்க வருவாங்க. ஏன்னா சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து ரொம்ப யோசனை கொடுத்து டிப்ரெஷனில் ஏதோ கவலைப்பட்டு தூங்க விடாமல் பாதி ராத்திரி வரைக்கும் இருந்து அப்புறம் விடிஞ்ச பிறகு தூங்கி டைமுக்கு எழுந்துக்க முடியாமல் போயிடும். அதுபோல் வாய்ப்பை விட்டு விடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ராசியை பார்த்து கொண்டிருக்கார், பாக்யஸ்தானம் சாதகமாக இருக்கிறது. எதனால் வாய்ப்பை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா அஷ்டமத்தில் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறது. அதனால் பயத்தின் காரணமாகவோ குழப்பத்தின் காரணமாகவோ சோம்பல் தாமதமாக ஒன்றை செய்யறது தொடங்குறது, அதனால விட்டுவிடக்கூடாது. எல்லாருக்கும் ஊருக்கே முந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் சீக்கிரம் இந்த வாரம் முழுக்க நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க, எப்பயுமே 7 மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா 6 மணி, 6 மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா 5 மணி, இப்போ 1 மணி நேரம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்கள் கையில். சார், விருச்சிக ராசியினர் இந்த வாரம் எந்த நல்ல வாய்ப்பையும் தவறவிடக்கூடாதுன்னு நல்ல ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது சார்? தனுர் ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்திருந்து ராசியை பார்க்கறது நல்லதுன்றதை கடந்த வாரத்திலே சொல்லியிருந்தோம். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த புதன் வந்து 8ஆம் இடத்திற்கு வரப்போறார். அப்போது அந்த புதன் குரு சுக்கிரன் சொல்லக்கூடிய 3 சுப கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்திற்கு வராங்க. அப்போது உங்களுடைய பொருளை ஈட்டக்கூடிய அந்த வேலையோ பிஸ்னஸ் சம்பந்தமாக உங்களுடைய முடிவுகள் நிர்வாகமோ நீங்கள் படிக்கிறதோ சுலபமாக இருக்காது, கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சில பேருக்கு மற்றவர்களுடைய துணை தேவைப்படக்கூடியதாக இருக்கும், சில பேருக்கு மறதி உண்டாயிடும். அதனால இந்த வாரத்தில் நீங்கள் எதையும் மறந்துடாமல் எல்லாத்துக்கும் ஒரு பிளானர் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. கையிலேயே அது இருக்கும், ஃபோன்லேயோ அல்லது வந்து ஒரு நோட் பேட்லேயே போட்டு நீங்கள் கையிலேயே பாக்கெட் டைரி மாதிரி வச்சுக்கிட்டு மறந்துடாமல் இருங்க. அதன் பிறகு வந்து சுலபமாக ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக எதையும் விட்டுடக்கூடாது. கஷ்டப்பட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பலனானது கிடைக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், போட்டி போட்டு எதிரியை வென்று லாபம் பெறக்கூடியது அப்படின்னு அதை சொல்லுவோம். அப்படியாக இந்த வாரத்தில் கடினமான விஷயங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். சார், தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். மணிகண்டன் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 13/9/1993 நண்பகல் 12:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகனுக்கு எப்போது திருமணம் நடக்கும், எப்படிப்பட்ட மருமகள் அமைவாள்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம் கடகராசியில் பிறந்திருக்கார். லக்னம் விருச்சக லக்னமாக இருக்கிறது. திருமணம் எப்போது நடக்கும், அதோடய சேர்ந்து மருமகள் எப்படிப்பட்டவங்களா வருவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. திருமணம் அப்படின்றது வந்து இப்போ தான் நடக்கும். ஒருத்தருக்கு வந்து இப்போ இந்த ஜாதகருக்கு 32 வயசு முடிஞ்சிருச்சு. அப்போது திருமணம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த வயசில் இப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிட்டோன்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்காது. இப்போ கிரகங்களுடைய சுழற்சிகள் வந்து எதுவும் மாறவே இல்லை. பொதுவாக வந்து நம்ம பேச்சு வழக்கில் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா காலம் மாறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னா. மக்கள் மாறிட்டோம், காலம் வந்து அப்படியே தான் இருக்குது. கால கணிதம்னு ஒன்று இருக்குது, கால புருஷன்னு சொல்லுவோம். அப்போ சூரியன் உதிக்கிறதோ சந்திரனோ அமாவாசை பௌர்ணமி திதிகளோ நட்சத்திரங்களோ கிரகணங்களோ எந்த ஒரு பயிற்சியுமோ எதுவுமே மாறலை. அப்போது ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தாத்தாவுடைய காலத்தில் ஒருத்தருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார், ஒரு பொண்ணு வந்து பூ பெய்துட்டா பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொன்னால் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு, இப்போ வேலை வந்துடுச்சு, இந்த பக்கம் போ, இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போது இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணணுன்றது கிடையாது. பொதுவாக வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறது நல்லது. சரி, இந்த ஜாதகருக்கு 32 வயசு ஆயிடுச்சு. அப்போது லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது இந்த திருமணத்திற்கு ஒரு தடை.
அது வந்து நாமளாகவே ஏற்படுத்திய தடை. நிறைய பேர் வந்து இந்த இந்த ஜாதகருக்கு வந்து பொண்ணு கொடுக்காம பொண்ணு வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஒரு விஷயம் காரணமாக இருக்கும். ஆனால் இவருக்கு திருமணம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்திருக்கார். சந்திரன் சுக்கிரன் 2 பேருமே புதனுடைய சாரம் வாங்கியிருக்காங்க. அந்த புதன் 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போது அந்த 7ஆம் அதிபதி அசுபருடைய தொடர்புக்கு போல சுபர் தொடர்பில் இருக்கார், சார பலம் இருக்கிறது. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அப்போ ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவரும் நன்றா இருக்கார், கால் கொடுத்தவர் அதாவது நட்சத்திரம் சாரம் கொடுத்தவரும் நன்றா இருக்கார். அதனால கட்டாயம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கார். அதனாலேயும் இவருக்கு திருமணம் சிறப்பாக இருக்கும். அப்போது திருமணம் லேட் ஆனதுக்கு இது ஒரே ஒரு காரணம் தான், ராகு கேது 1-7 இருக்கிறதுன்றது. அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்றது. இப்போது எப்படிப்பட்ட வரன் வரும், வது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொண்ணு எப்படி வருவான்ட்டு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால வசதியான பொண்ணு வருவான். புதனுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால படித்த பொண்ணாக இருப்பான். சந்திரன்னு சொல்லும்போது வசதியாக சொல்லலாம், அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். அப்போ நல்ல தோற்றம் அப்படின்னு சொல்லலாம், பார்க்கறதுக்கு நல்ல கலையாக இருப்பா அப்படின்றதே சொல்லலாம், நல்ல குணவதியாகவும் இருப்பா அப்படின்றத சொல்லலாம். எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. புதன் தசையில் பிறந்து புதன் கேது முடிந்து இப்போ சுக்கிர திசை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. சுக்கிர திசையில் இப்போ நடக்கிறது ராகுவுடைய புக்தி. இது வந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கிறது. அதன் பிறகு குருவுடைய புக்தி வருகிறது. அதனால் லேட் ஆயிட்டதுனால இப்போ ராகு புக்தின்னு சொல்லும்போது அந்த அவ்வளோ சிறப்பாக வந்து வரன் அமையறதுக்கான காலமாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. பார்த்துட்டே இருங்க, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். அடுத்த வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும். நல்ல பொண்ணு, அந்த திருமண வாழ்க்கை ஓஹோன்னு சிறப்பாக இருக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்கும்போது இந்த பொருத்தம் பார்க்குற விஷயத்துலலாம் ஒரு சிலர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மருமகளுடைய ஜாதகம் மாமியாருக்கு செட் ஆகுமான்னு பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்பாங்க, குடும்பத்துக்கு செட் ஆகுமான்னு. உண்மை அப்படி எல்லாம் பார்த்து சொல்ல முடியுமா இல்லை எப்படி? சொல்ல முடியும் அப்படிங்கிறத விடமா, இதில் வந்து முதல்ல மாமியாருக்கு செட் ஆனால் என்ன, ஆகாட்டி என்ன? முதல்ல எந்த மாமியாருக்கு மருமகளுக்கு தான் செட் ஆகும்? எப்பயுமே செட் ஆகாது தானே. இது இயற்கையான விதி. செட் ஆனால் அது மாமியார் மருமகளே கிடையாது. முதல்ல வெளியில் போலியாக வேண்டாம் நடிக்கலாம். ஜென்ரலாக அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. எல்லா மாமியாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதையும் தாண்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய குணம் என்பது மிகவும் ஒரு ரொம்ப வசதியான குணமாக இருக்க வேண்டும். பெண்ணினுடைய குணம் எல்லாவற்றையும் சமாளிச்சுட்டு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய, இந்த குடும்பத்திற்காக தியாகத்தை செய்யக்கூடிய குணமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அதையும் நம்ம அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லிட முடியும். குடும்ப உறுப்பினர்களுக்காக தன்னுடைய சுக துக்கங்களை விட்டு கொடுத்து தியாக புருஷராக வாழக்கூடிய ஒரு அம்சங்கிறது அந்த குழந்தையோட ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். நம்ம திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க போகிறோம், கல்யாணத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்க்க வேண்டியது 7ஆம் இடத்தினுடைய வலிமையை வைத்து மட்டும் தான். அவர் சொன்னார் 7ல் கேத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் உடனே லக்னத்தில் ராகு 7ல் கேத்து இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே இது போக இவருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பையன் ஆயில்ய நட்சத்திரம் வேற சொல்லியிருப்பா. ஆயில் என்ன ஆகாது, மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது தான். இதெல்லாம் வந்து நிஜம் அல்ல. ஒருவருடைய ஜாதகம் இன்னொருவருடைய ஆயுளை கண்டிப்பாக தீர்மானிக்காது. இவங்க வந்து மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, ஆயில் என்ன மாமியாருக்கு ஆகாது. இது வந்து இல்லை ஆண்களுக்கு இருந்தால் தோஷம் இல்லை, பெண்களுக்கு இருந்தால் தான் தோஷம், அதுலேயும் முதல் பாதம் மட்டும்தான். இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த கான்செப்டுமே கிடையாது. இந்த பெண் ஆயில்யமாக இருந்தாலும் இந்த பையன் தான் ஆயில்யமாக இருந்தால் என்ன, அதனால் எந்த தோஷமும் வரப்போவதில்லை. இது எல்லாமே மூட நம்பிக்கை தான். மீண்டும் மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக வலியுறுத்தி சொல்கிறேன். லக்னத்தில் ராகு 7ல் கேத்து இருந்தால் சர்ப்பதோஷம், அதனால் வந்து மனைவிக்கு ஆகாது, மனைவியினால் பிரச்சனை, எதுவோ ஒன்று நினச்சிட்டு நீங்களாக வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதீர்கள். உதாரணத்திற்கு இவரே எடுத்துக்கலாம். அவர் அழகாக அவருடைய பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வலிமையை பற்றிலாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கார். நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கார். 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறார், நல்ல பலமாக இருக்கிறது, இந்த ஜாதகத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குது. நான் இவருக்கு பொண்ணு கொடுக்கக்கூடியவருக்காக நான் சொல்கிறேன், அந்த தைரியமாக உங்கள் குடும்பத்து பெண்ணை இவருக்கு தரலாம். நிச்சயமாக அவர் நல்லபடியாகத்தான் வைத்திருப்பார். தன்னுடைய மனைவியின் மீது உயிரையே வைத்திருக்கக்கூடிய மனிதராகத்தான் அவர் இருப்பார். தாராளமாக அவருக்கு பொண்ணை தரலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஆயில்யம்னும் போது அவர் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். ஆயில்யம்னு வரும்போது கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. ஆயில்யம் அதுவும் விருச்சிக லக்னம்னு வரும்பொழுது, லக்னத்திலே ராகு உச்ச பலத்தோடு இருக்கிறார் வரும்போது கொஞ்சம் டாமினேஷனுங்கிறது அவர்கிட்ட இருக்கும். டாமினேஷன் இருந்தால் என்ன அர்த்தம், தன்னுடைய மனைவியை அவர் அரவணைத்து செல்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. பொண்ணு வந்து அவருடைய பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்ப்பார், அவ்வளவுதான். அதற்கேற்றார் போல் தான் இந்த பெண்ணும் வரப்போகிறார்.
சுக்கிரன் புதன்னாலே அதுவும் கொஞ்சம் வசதியான பெண்ணாகவும் இருப்பார், படித்த பெண்ணாக இருப்பார், நல்ல குணவதியாகவும் இருப்பார். கேத்து அந்த இடத்துல இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லக்கூடிய குணமும் இருக்கும். 7ல கேத்து இருந்தால் தோஷமாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய குணம் அப்படின்னு சொன்னா, அடே சரி இது நமக்கு வரலையா பரவாயில்ல, ஒரு பிலாசபி பேசக்கூடிய பெண்ணாக இருப்பார்கள். தத்துவம், நமக்கு எது கிடைக்குமோ அதானே கிடைக்கும், இது கிடைக்கலன்னா என்ன இப்போ அதுக்காக நம்ம சண்டை போடணுங்கிற எண்ணம் 7 இருக்கக்கூடிய கேத்து தராது. இந்த மாதிரி விஷயங்களை தான் எடுத்து அனலைஸ் பண்ணணும். நம்ம கல்யாணத்துக்காக பார்க்க போறோம்னு சொன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எதெல்லாம் வலிமையாக இருக்கிறது, அதே மாதிரி இந்த பையன் ஜாதகத்தில் எதெல்லாம் வலிமையா இருக்குன்னு பார்த்தா சேர்க்கணுமே தவிர, எடுக்கும் பொழுதே நெகட்டிவான ஒரு அப்ரோச்லேயே போகக்கூடாது. எல்லாத்துலேயுமே நெகட்டிவ்னு பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட்டும் நெகட்டிவாக தான் கிடைக்கும். எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் தாண்டி எந்த ஒரு விஷயம் இவருக்கு வலிமை சேர்க்கிறது. எல்லோருடைய ஜாதகத்திலையுமே ராகுவும் கேத்துவும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும். அதற்கேற்றார் போல் பலனை தந்து கொண்டுதான் இருக்கும். அப்போ அவர் வாழக்கூடிய வயதில் அவருக்கு என்ன திசைகள் நடக்கிறது, அதற்குரிய கிரகங்கள் எங்கே இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து தீர்மானம் பண்ணணும். எத்தனையோ வலிமையான விஷயங்கள் அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து திருமணத்தை நடத்துங்கள் அப்படின்னா நான் இவருக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே சொல்லக்கூடிய அட்வைஸ். லக்னத்தில் ராகு பொதுவாக எப்படி தெரியுமா சொல்கிறேன், வரும்பொழுதே ராகு கேத்து இருக்கு ஜாதகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ராகு கேத்து எல்லாருக்கும் தான் ஜாதகத்தில் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும். அதற்கேற்றார் போல் பலன் நடக்கும் அந்தந்த திசாபுக்தி காலங்களிலே. இப்போ என்ன நடக்குது, அது கல்யாணத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் இல்லை பண்ணாதா, அதை மட்டும்தான் பார்த்து திருமணத்தை நடத்த வேண்டும். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. மகர ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திருமண யோகம் இருக்கிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. புது முயற்சிகள் மூலமாக பொருள் பண வரவு பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது. ரொம்ப காலமாக அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகம். கணவன் மனைவி திருமணமாகி சேர்ந்தே இல்லை, வேலை நிமித்தமாக வெளியூரில் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ போகிறோம் சம்பாரிச்சது, இதன் பிறகு நம்ம குடும்பத்தோடு இருக்கலாம்னு சொல்லி சேர்றது. சொத்து இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியாத பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை அனுபவிக்கிறது. பூர்வீகத்தில் இருந்து நகர்பகுதிக்கு வரோம், படிக்கிறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம். திரும்ப பூர்வீகத்துக்கே போயிட்டு நான் என் ஊரில் இருக்கிறேன், என்னுடைய முன்னோர்களுடைய சொத்துக்களை நான் அனுபவிக்கிறேன், நான் முன்னாடி சின்ன வயசில் வாழ்ந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரத்துக்கான அம்சம் சாதகமாக இருக்கிறது. அந்த 3 சுபகிரகங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆசைப்பட்ட மாதிரி வாழக்கூடிய யோகம், அது வாழ முடியாமல் இவ்வளோ நாள் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது. சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? கும்பராசி என்பர்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தில் இருக்காரு. அந்த தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குருன்னு சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கொஞ்சம் பாடுபட்டு பொருளை ஈட்டக்கூடிய ஒரு காலமாக இதை சொல்லலாம். இந்த ஆண்டு கோள்களை வைத்து மாத கோள்கள்னு பார்க்கும்போது புதன் சுக்கிரன் பிரதானமாக கும்பராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள். இவங்க 2 பேரும் கூட 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு எய்ம், ஒரு கொள்கைக்காக, ஒரு இலக்குக்காக கொஞ்சம் பாடுபடுறது, அதிகமாக உழைக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இரவு தூக்கமோ அல்லது வேலைக்கு சாப்பாடோ கொஞ்சம் மிஸ் பண்ணி ஆனால் வேலையை செஞ்சு முடிச்சிருது. அப்படிப்பட்ட யோகம் இந்த காலத்தில் இருக்கிறது. சூரியன் புதன் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருந்து அந்த புதன் தான் இப்போ 6ஆம் இடத்திற்கு வந்திருக்காங்க. அதனால நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கிடச்சிருச்சு, அப்போது வேலை நேரம் அதிகமாக இருக்குது. ஆசைப்பட்ட மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு, நிறைய படிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓய்வு நேரமும் அந்த பொழுதுபோக்கிற்கான நேரமோ குடும்பத்தோடு இருந்த நேரமோ இப்போ இல்லை. அப்போது பாடுபட்டு ஒரு இலக்கை அடையணும்னு சொல்லி உழைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சார், கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, குறிப்பா வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். இந்த வாரம், இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா ஆண்டு கோள்களில் உங்களுக்கு ஜென்மத்தில் சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. 12ல் ராகு, 6ல் கேதுன்ற நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது குரு ராசியாதிபதி 5ஆம் இடத்திற்கு வந்தது ரொம்ப சிறப்பு. அவரோட புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க. அப்போது இந்த 3 கிரகங்கள் இருக்கிறது. குறைஞ்சது அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு தேவையான விஷயத்தை இப்போ நீங்கள் செஞ்சு வச்சிடணும். இப்படி சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா 3 மாதத்துக்கு தேவையான பணம் சம்பாரித்து வச்சிடணும், செய்யுங்க, ஓகே. ஆனால் படிக்கிற பிள்ளைங்க
அடுத்த 3 மாசத்துக்கான உங்களுக்கு செமஸ்டர், உங்களுக்கு என்ன எக்ஸாம் இருக்கோ அதுக்கெல்லாம் இப்பயே ப்ரிப்பேர் ஆயிடுங்க. ஏன்னா, இப்போ உங்களால ஈஸியா படிக்க முடியும். அப்போ வேலை பார்க்குறவங்க உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். அத வந்து கொஞ்சம் லேசியா இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம, அதெல்லாம் முடிச்சு வச்சிருங்க. கூடுதலாகவே வேலைய செஞ்சு வச்சிருங்க. அப்படியாக நீங்க எதிர்காலத்திற்கு தேவையானது இப்பயே செஞ்சு வச்சிருங்க. "காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ன்னு" சொல்லுவாங்க. அப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, அடுத்து இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல குரு வந்து ராசியாதிபதி ஓகே. ஆனா புதன், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பாதகாதிபதியாவும், அஷ்டமாதிபதியாவும் இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட கெட்டவர்களே நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இத யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அவங்க கெடுதல் செய்யக்கூடிய இடத்துக்கு போய் கெட்டது செய்யும்போது கூட சமாளிக்கிறதுக்கான சக்தி உங்களிடத்துல இருக்கும். சார், மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.